வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அதேபோல் விஏஓ, குறிப்பாக ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறுகிறது. அவர்களுக்கான அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எளிய முறையில் அவங்க ஸ்டடி பண்ணி ஆன்சர் பண்ணிடுறாங்க. இதில் மேக்ஸ் மட்டுமே அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் குறைவதற்கு முக்கிய காரணம் மேக்ஸ். அந்த மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது, அதனுடைய ட்ரிக்ஸ் என்ன, சிம்பிள் ஸ்டெப்ஸ் எதாவது இருக்கா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் எளிய முறையில் இதை நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் சம்மந்தமாக ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் எப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது, அது சம்மந்தமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள், அதற்குடைய வினாவிடைகளை அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேபோல் உங்களுக்காக நீங்கள் அந்த சம்மை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கீழே பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு சம்மும் கொடுக்குறோம். அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க கரெக்டாக. ஓகே, சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் நம்ம ரிப்ளை பண்ணியிருப்போம். அதேபோல் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது √7, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு √7 இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சேம் நம்பரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் இதனுடைய விடை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, மொத்தம் நமக்கு எத்தனை ரூட் இருக்குது, 1 2 3 4 ரூட் இருக்குங்களா. அப்போ நம்ம அந்த ஸ்கொயரில் எழுதுனால 2⁴ அப்படின்னு எழுதிடும். ஸ்கொயர் ரூட்னால 2⁴ எத்தனை ரூட், அதாவது 1 2 3 4 இருக்குது பார்த்திங்களா. அந்த 4 இருக்கிறதுனால 2⁴ எழுதிடணும். சரிங்களா, இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இப்போ நமக்கு 2⁴ ஆன்சர் 16. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நம்பர் 7 இருக்குங்களா. அப்போ 7 இந்த 16 வருதுல்ல, 16ல் 1 மைனஸ் பண்ணிட்டு 15/16 எழுதிடணும். அதாவது 7⁻15/16 இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இதுதான் நமக்குடைய ஆன்சர். ஓகேவா. அதாவது எத்தனை ரூட், அதாவது ஸ்கொயர் ரூட்னால 2 போட்டுங்க. 2 போட்டு எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அதை எழுதிட்டு அதனுடைய ஆன்சர் எழுதிங்க. அது எழுதினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரு பவர் பார்த்திங்கன்னா அந்த அதில் ஒரு நம்பரை கழிச்சிட்டு டிவைட் அந்த ஆன்சரோட போட்டிங்கன்னா நமக்கு இதுதான் எனக்கு ஆன்சர். சரிங்களா. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த அதே மெத்தட் தான். ஸ்கொயர் ஆஃப் 5, அதுக்குள்ள ஸ்கொயர் 5, அதுக்குள்ள ஸ்கொயர் 5, அதுக்குள்ள ஸ்கொயர் 5, √5 கொடுத்துருக்கு. ஸ்கொயர் கிடையாது, √5 கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அதே போல் இதில் இன்னொன்று நமக்கு கொஸ்டின் பார்த்ததுமே ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு மெத்தட் கொடுப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இதில் √7 இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்ஃபினிட்டின்னு கொடுப்பாங்க. இதில் தொடர்ந்து இன்ஃபினிட்டி கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கேட்பாங்க. சம்மு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 7 அந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு கொடுத்து ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கொடுத்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்து ஆன்சர் என்ன கேட்பாங்க. இது மாதிரி இன்ஃபினிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ 7 வருது இல்லைங்களா. அப்போ ஆன்சர் 7 தான். கண்ணை மட்டும் நீங்கள் அந்த ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து ரூட்டுக்குள்ளே சேம் வேல்யூ கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல, அது என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதான் ஆன்சர். சரிங்களா. அதே போல் கீழே கொடுத்து பாருங்கள், √3 இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா. இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, நீங்கள் அடுத்த ஸ்டெப் எதுவுமே பார்க்க தேவையில்லை, உடனே நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம். அதே நம்பர் தான் ஆன்சர் கொடுத்துடலாம். சரியா. இன்ஃபினிட்டி கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த கொடுத்த முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை, அந்த நம்பர் தான் ஆன்சர். சரியா. இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.